ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரேஸ்லெட் பேங்கிள் மேக்கிங் தான். எனக்கு ஒரு கஸ்டமர் பர்பிள் கலரில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேஸ்லெட் செய்கிறதுக்காக நான் 2/4 சைஸ் பேங்கிளில் வந்து 4 கட்டில் 2 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். 2 ஹேண்டுக்கும் போகிற மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு B7000 க்ளூ நம்ம ஸ்டோன்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டோன் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேங்க. பட் வீடியோவில் ஒயிட் கலர் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன் அந்த பேங்கிள்ஸில் ஒட்டுறதுக்காக. நம்ம நடுவில் வந்து கோல்டு கலர் எல் ஷேப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனில் வைக்க போகிறோம். இந்த திங்ஸ்லாம் வச்சு தாங்க நம்ம பிரேஸ்லெட் பேங்கிள் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்கிளை வந்து நான் கோல்டு கலர் த்ரெட்டால் ரேப் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பர்பிள் கலர் ரெக்டாங்கிள் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 by 1 ஸ்டோனை ஒட்ட போகிறேங்க. எனக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் எடுத்திருக்கேன். பட் B7000 க்ளூ கூட எடுத்துக்கலாங்க, நம்மளோட விஷ் தான். இந்த மாதிரி 1 by 1 ஆப்போசிட்டில் ரெக்டாங்கிள் ஸ்டோனை வந்து நான் ஒட்டிக்கிறேங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்குங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ அவுட்ஃபிட் வந்து சூப்பராக வருங்க. இந்த மாதிரி நான் பாதி பேங்கிள்ஸ் ஸ்டிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நான் 2 பேங்கிள்ஸுக்கும் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த பேங்கிள்ஸ் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரேஸ்லெட்டோட சென்டர் பாயிண்டில் வைக்கிற ஃப்ளவர் டிசைனை போட்டுடலாம். OHP ஷீட்டில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரவுண்டு ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம ஸ்டோனை 1 by 1 வைக்க போகிறோம் ஃப்ளவர் ஷேப்பில். நான் வந்து கோல்டு கலர் எல் ஷேப் ஸ்டோன் தாங்க எடுத்திருக்கேன். பேஸ் வந்து 9 ஸ்டோன் வச்சுருக்கேன். அது மேலே செகண்ட் லேயர் வந்து 6 ஸ்டோன் வைக்க போகிறோம். நம்ம டபுள் லேயர் வைக்கிறனால அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக காமிக்குங்க. இதே மாதிரி நான் 2 செட் ஆஃப் ஃப்ளவர் டிசைன் வந்து ஸ்டிக் பண்ணி காய வச்சுருக்கேன். இந்த OHP ஷீட்டில் இந்த டிசைன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்க பேங்கிள்ஸில் நம்ம சென்டர் பாயிண்டில் ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட கோதை பேங்கிள்ஸில் பிரேஸ்லெட் மட்டும் இல்லைங்க, சில்க் த்ரெட் பேங்கிள் மெட்டீரியலில் ஆஃபீஸ் வியர், ஃபங்க்ஷன் வியர், ப்ரைடல் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல், பார்ட்டி அப்படின்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. கோதை பேங்கிள்ஸில் அவைலபிள் ஆக்சசரிஸோட லிஸ்ட் வந்து வீடியோட எண்டிங்கில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ், ப்ரைடல் வெட்டிங் செட்ஸ், காஸ்டியூம் மேட்சிங் பேங்கிள்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலரில் அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைசேஷன் கூட நாங்கள் பண்ணி தரோங்க. பல்க் ஆர்டர்ஸ் அண்ட் சிங்கிள் ஆர்டர்ஸ் எதாக இருந்தாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிரேஸ்லெட்டோட சென்டர் பாயிண்ட் ரெடி பண்ணியாச்சு. 2 லேயரும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் வந்து 3mm ரவுண்ட் கோல்டு செராமிக் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எதுக்காக கோல்டு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க பேஸ் அண்ட் லேயர் கூட கோல்டு கலர் தாங்க. ஸோ அதுக்கு வந்து கோல்டு கலர்லேயே ரவுண்ட் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், பார்க்க யூனிக்காக இருக்குங்க. இதே மாதிரி 2 செட் ஆஃப் ஃப்ளவர் டிசைன் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து நல்லா ஒரு 1/2 an hour ட்ரை ஆகட்டுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டிசைனை கட் பண்ணி நம்ம அந்த பேங்கிள்ஸில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.